ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இது எங்கள் ஊரில் வந்து செல்லையம்மன் பொங்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கலர்ஃபுல்லாக கோலமெல்லாம் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து செய்வாங்க. அப்பா வந்துட்டு ரத்தம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ரத்தம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, இது ஆட்டோட ரத்தம். இதை தான் நான் எப்படி பண்ண போகிறேன்றதை அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரத்தத்தை வந்து நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கிறணும். கையால் எப்படி பிளட்டாக இருக்குது பார்த்திங்களா, ஓமையிலாம் பிளட்டாக இருக்குது. தண்ணி கழுவுனா கூட அந்த பிளட்டு அந்த சிங்கில் இருந்துச்சு. ஒரு கையில் பிளட்டு, ஒரு கையில் மருதாணி. அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் வந்துட்டு இந்த ரத்தத்தை கரைச்சி வச்சது, அப்புறம் வந்து பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஆயில் காயணும். கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்குங்க. நல்லா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டும் அந்த ஃப்ளவரும் கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் தேவையான உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும். ஏன்னா நான் பச்சை மிளகா நிறையா போட்டிருக்கேன். ஸோ இது மட்டும் சேர்த்தா போதுமானது. காரம் இதுக்கு வந்து மிளகுல இருக்கும், அந்த ஃப்ளேவருக்கு வந்து ஜீரகப்பொடி. இதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நல்லா மசிச்சு அந்த பிளட்டை வந்து அதில் ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ அந்தளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப நீங்கள் கரைக்காமல் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும், சாப்பிடவே முடியாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். நல்லா கிண்டணும். அது வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னு வைங்களேன் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்மால் பீஸாக வரும். இப்படி தான் எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாலாம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சூப்பு குடித்தோம். இதுதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பொங்கல் அன்னைக்கு. இந்த ரத்த பொரியலும் எலும்பு சூப், நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா, ஆட்டோட நெஞ்சு எலும்பு, அந்த சூப் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸு இதை பண்ணி சாப்பிட்டு பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடினோம். நாங்கள் பொங்கலில் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட்டு ப்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மஞ்சள் சீரகம் அரைச்சி போட்டு, அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற ஆட்டுக்கறியில் வந்து பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ரத்தத்தில் மட்டும் கொஞ்சம் உப்பு கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணக்கூடாது. எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு உப்பே இல்லைன்னு சொன்னாங்க. பசங்களுக்கு தெரில, ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீமை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். மருதாணியை வந்துட்டு செல்ஃபி எடுத்தோம், நான், என் தங்கச்சி, என் பொண்ணு எல்லோரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ், ஒன்லி கேரட், ஒன்லி இஞ்சி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து குடிச்சிட்டு